250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன், லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மேரினேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஒரு 1/2 அன் ஹவர். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. பேன் காய்ச்சதும் அதில் தேவையான அளவுக்கு ஆயிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் எல்லாத்தையுமே வந்து அழகாக வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா 2 பக்கமும் போட்டு நல்லா பொரிச்சிட்டு அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் இப்போ நம்ம 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணாமல் இஞ்சி இடித்தது பூண்டு இடித்தது தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் ஆன உடனே இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆகட்டும், நல்லா வெங்காயத்தோட பைண்ட் ஆகட்டும். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலாவும் கொத்தமல்லி தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி தழைகளையும் நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி விடுங்க. ரொம்பவே சூப்பரான ட்ரிவாண்ட்ரம் சிக்கன் ஃப்ரை ரெடி.